Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 884வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங்ல இருந்து கம்மி பிரைஸ்ல ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் வர போகுது. போகோல இருந்து இன்னைக்கு ஒரு புது மொபைல் லான்ச் ஆயிருக்கு. நீங்க கூகுள் குரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள்ட்ட ஐபோன் இருக்குதா? ஐபோன்ல வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ பத்தி பேச போறேன். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோல போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டெலிகிராம் வச்சிருக்கீங்களா? நாம ஆஃபர் ஜோன் அப்படின்ற ஒரு ஆஃபர் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆன்லைன்ல வர பிளிப்கார்ட், அமேசான், ஏசியோ, மைண்ட்ரா போல ஆன்லைன்ல வர எல்லா ஆஃபர்ஸையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த லைக் கூட நான் வந்து ஒரு 500 ரூபாய் பிரைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்க ஒன்பிளஸ்ல இருந்து ஒன்பிளஸ் 11R இந்த மொபைலோட ப்ரீ ஆர்டரை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலா அமேசான்ல. நம்மளோட டெலிகிராம்ல இருந்திருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6000 ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்ட்ரா ப்ராடக்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த மொபைலே நமக்கு 40,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஒரு சூப்பரான டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி இருக்கும்போது ஒன்பிளஸோட ஒன்பிளஸ் பட் Z2 அப்படின்ற அவங்களோட இயர்பட்ஸை ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இவங்க 6000 ரூபாய் அப்படின்னு சொன்னாலுமே அது ரெகுலராக சேல் பண்றது 5000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தான். ஸோ ஓவராலா ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் ஃப்ரீயா கிடைக்குது. அதுவும் சூப்பரான ப்ராடக்ட் ஒன்பிளஸ்ல இருந்து. ஸோ நீங்க வந்து ஒன்பிளஸோட 11R வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா இப்பவே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து ரியல்மியோட GT3 இது வந்து ஏற்கனவே நியோ 5 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது GT3 சீக்கிரமா வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதனோட இந்தியா லான்ச் இல்ல, சைனா லான்ச் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர 28ஆம் தேதி இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுதுங்க. இந்த மொபைலையும் 240 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மற்றபடி எல்லாமே ஹையா தான் இருக்க போகுது. ஆனா நம்ப முடியாத ஒரு விஷயம் சுத்திட்டு இருக்கு. என்னன்னா இந்த மொபைல் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3யோட வரும் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்குங்க. இன்னமும் ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 2 வரல. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள ஸ்னாப்டிராகன் Gen 3 எங்க இருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. இன்னுமே அபிஷியலான நியூஸ் குவால்காம் தரப்புல இருந்தோ ரியல்மி தரப்புல இருந்தோ கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் இது ஒரு லீக் தான். ஸோ அடுத்து கண்டிப்பா ரியல்மியோட GT3 வர 28ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போமே. அடுத்து லாவால இருந்து லாவா யுவா 2 Pro அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே ஐபோன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் டிசைன்ல ஐபோனோட கேமரா கட் அவுட் என்ன மாதிரி இருக்குமோ சேம் கட் அவுட்டை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சொல்ற மாதிரியான ஒரு மொபைல் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்லையும் ஐபோன் மாதிரி இருந்ததுன்னா கம்மி பிரைஸ்ல ஐபோன் மாதிரி ஒரு மொபைல் சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ல இவங்க வந்து டியூ டிராப் நாச்சா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதனோட பிரைசிங் 8000 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட்டுக்கு. இதை வந்து மீடியாடெக் ஹீலியோ G37 அப்படின்ற ப்ராசரோட ஒரு HD டிஸ்பிளேயோட ஒரு 5000 mAh பேட்டரியோட கொண்டு வராங்க. ஒரு ஓகேயான மொபைலுங்க. உங்களுக்கு பேக்ல பார்க்கறதுக்கு மட்டும் ஐபோன் மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை எடுத்துக்கோங்க. அடுத்து Xiaomiயோட 13 Lite இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் ஆன்லைன்ல லிஸ்ட் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. Xiaomiயோட 11 Lite நினைக்கிறேன். அது வந்து இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மொபைலா இருந்தது. அதை தொடர்ந்து 12 Lite கூட கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ 13 Lite இந்த மொபைல் சைனால சீக்கிரமா லான்ச் ஆக போகுதான். இதனோட ஹைலைட்டட் ஃபீச்சர் என்ன தெரியுமா? முன்னாடி அந்த பில் சேப் கட் அவுட், அதாவது ஐபோன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரியான ஒரு கட் அவுட்டோட கொண்டு வராங்க. பெசல்ஸ் ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க. டிசைன் வைஸா பார்க்கறதுக்கு இந்த மொபைல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மொபைல்ல ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட 128 AMOLED டிஸ்பிளேயோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வராங்க. எப்பவுமே Xiaomi போன்ஸ்ல கொடுக்குற மாதிரியான அந்த 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சோனி கேமராவும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ பிரைஸ் டீடைல்ஸ் நமக்கு தெரியல. ரொம்ப சீக்கிரமா சைனால லான்ச் ஆகுமா. அடுத்து நாய்ஸ்பீட்ல இருந்து நாய்ஸ்பீட் க்ரோ அப்படின்ற நேம்ல ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதை கூட நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன் தெரியுமா? இது வந்து சர்க்கிள் டயலோட வர மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். டிசைன் வைஸா பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கு. மெட்டாலிக் டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரவுன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி அதுல இருக்கிற யூஐயும் பார்க்குற டிசைன் ரொம்பவே நல்லா இருந்தது. 1.38 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளேயோட ஒரு ரவுண்ட் டயலோட இந்த வாட்சை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனோட பிரைசிங்கும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. 1500 ரூபாய் பிரைசிங்ல வர இந்த வாட்ச்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்கு. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி கால் சிங் ஃபீச்சரும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு 1500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல நாய்ஸ் அப்படின்ற பிராண்ட் ரொம்ப நம்ப தகுந்த பிராண்ட் தான். வாங்கலாம், இந்த வாட்சை நம்பி வாங்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா இதனோட பிரைஸை ஏற்றிடுவாங்க. எவ்வளோ அப்படின்றத இது வரைக்கும் ஷேர் பண்ணல. அதே மாதிரி போகோலேருந்தும் போகோ C55 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸா ரொம்பவே நல்லா இருக்கு. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நல்லா இருக்கிற ஒரு டிசைன். 10,000 ரூபாய் இல்லை 9,500 ரூபாய் பிரைசிங்க்கு 4GB
64GB லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுத்து வச்சிருக்காங்க. ஹெச்டி டிஸ்பிளேக்கு எதுக்குடா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது போக இதில் வந்து மீடியாடெக்கோட G85 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5000 mAh பேட்டரி, 10 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட், 50 MPக்கான கேமராவோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. 9500 ஒரு ரீசனபிளான மொபைல்னு சொல்லலாம். அடுத்து ஐஃபோனோட 14 Pro Maxலாம் இப்போ ஸ்க்ரீன் பேன் இஷ்யூ அதிகமாக வருது அப்படின்றத நிறைய கஸ்டமர்ஸ் புகார் பண்ணுறதை பார்க்க முடியுது. இது வந்து எல்லா மொபைல்ஸ்லையும் வரலையாம், ஒரு சில யூனிட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பேன் இஷ்யூவை பார்க்க முடியுதாம். இந்த ஸ்க்ரீன் பேன் இஷ்யூ அப்படின்னா என்னதுன்றதை சொல்லிடுறேன். நம்ம வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு இடத்த அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட அச்சு அந்த டிஸ்பிளே அப்படி பதிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணாலுமே அந்த அச்சு அப்படி தான் இருக்கும். இது வந்து AMOLED டிஸ்பிளேல ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்த பிரச்சனைங்க. ஸோ இதை ரிசால்வ் பண்ணியிருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதெல்லாம் எட்டு வந்தாங்க. எப்போவாவது ஒரு சில கேசஸ்ல இந்த மாதிரி இஷ்யூவை லோக்கலான டிஸ்பிளேஸ்ல பார்க்க முடியும். ஆனால் ஐஃபோன்லேயே இந்த மாதிரி பிரச்சனை வரதான் ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஐஃபோன் இதை சீக்கிரமா ரிசால்வ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம்சங்லேருந்து S23 FE. ஆமாங்க, சாம்சங்கோட S20 FE, S21 FE இந்த ரெண்டு மொபைலுமே வந்தது. ஆனால் S22 FE லான்ச் பண்ணாம விட்டாங்க. அதனால S23 FEயும் வராது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சாம்சங்லேருந்து S23 FEல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வந்திருக்கு. இது வந்து ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த FE சீரிஸ் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ், அதாவது ரொம்ப கம்மி பிரைஸ்ல சாம்சங்கோட நல்ல ஃபிளாக்ஷிப் மொபைல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஏன்னா மேக்ஸே ஒரு 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் எடுத்து வந்துருவாங்க. ஆனா கொடுக்க வேண்டிய எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க, பெருசா எதையுமே கட் பண்ணாம கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலா தான் இந்த FE சீரிஸ் இருந்தது. இதுல இந்த S23 FE ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம் பீரியட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அடுத்து நீங்க கூகுள் குரோம் யூஸ் பண்றீங்க, குறிப்பா மொபைல்ல கூகுள் குரோம் தான் ரொம்பவே அன்சேஃப் பிரவுசர் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் டீம் இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. 2022ல மட்டும் 3159 வல்னரபிலிட்டிஸ் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க பேர் யூஸ் பண்ற பிரவுசரா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை தான் அட்டாக் பண்ண, இதை தான் ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்களாம். ஸோ அதனால கூகுள் குரோம் தான் மோஸ்ட் அன்சேஃப் பிரவுசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து கூகுள்லேயே நம்பி இருக்கிற அல்லது இந்த மாதிரி பிரவுசர்ஸ்லேயே ஒர்க் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா வேற ஏதாவது நல்ல பிரவுசருக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லா ஃபயர்பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல நான் ஒரு சூப்பரான டீல் பார்த்தேன். இந்த தெர்மாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சதா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்னதான் பிரைஸை கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போமே. ஏன்னா நான் சொல்றது ஒரு பெஸ்டான ஆஃபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தெர்மாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 70 ரூபா அப்படின்ற பிரைஸ்ல நம்மளால வாங்க முடியும். எவ்வளோ பேருக்கு கிடைக்குதுன்னு தெரியல, கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. இதோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 225 ரூபா அந்த பிரைஸுக்குள்ள இருக்கு. இப்போ எப்படி 70 ரூபான்னு வந்ததுன்னு தெரியல. பார்த்தவங்களோட ஷேர் பண்ணிட்டா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் இருக்கு, பை பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு பவர் சாக்கெட். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்குது. இதுல வந்து 2 சாக்கெட், அது போக 2 USB போட்டும் இருக்குது. நம்மளால சார்ஜும் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நம்ம பவர் எக்ஸ்டென்ஷன் கேபிளாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட்டோட வர நிறைய எக்ஸ்டென்ஷன் கேபிள் இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. ஆனால் என்ன கம்பெனினே தெரியாது. ஸோ ஜெப்ரானிக்ஸ் மாதிரி நம்ம தகுந்த கம்பெனிலேருந்து 500 ரூபாய் கிடைக்கிறது ஒரு நல்ல டீலா தோணுச்சு. அதனால ஷேர் பண்ணிருக்கேன். ரெகுலரா 800 ரூபாய் வரைக்குமே இதனோட பிரைஸ் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இருக்கிறது ஒரு நல்ல டீல்னு தோணுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா லைக் தட்டி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன, ஏன், எதுக்கு, எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன்.